உரிமை தொகை 3000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் என மகளிருக்கு 5000 ரூபாயை வரவு வைத்த திமுக அரசின் திடீர் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் 5000 ருபீஸ் போட்டிருக்காங்க மகளிர் உரிமை தொகை. அண்ட் நான் எத்தனையோ மாசமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் 1000 ருபீஸ்க்காகவே. அப்பவே எழுதி போட்டேன், அப்ப ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன் 5000 வரல சொல்லிட்டு. இன்னைக்கு ஒருவேளை அது அக்செப்ட் ஆயிருந்தா மேபி இன்னைக்கு 5000 வந்திருக்கும். நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது வராது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. நாங்க கூலி வியாபாரம் டெய்லர் தெருவுல பூ வச்சு பொழைக்கிறவங்க. நாங்க எங்களுக்கு 4 முறை எழுதி போட்டு இருக்கிறோம். ஒரு முறையும் வரல எங்களுக்கு காசு. இன்னும் எங்களுக்கு எழுதி போட்டவங்களுக்கு பக்கத்துல அகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்குது. ஆனா எனக்கு வரல, ஒரு 4-5 பேருக்கு வரல. இது எப்படி போட்டா எல்லாருக்கும் போடணும், இல்லையா போடாம விட்டணும். அது எப்படி மத்தவங்களுக்கு போறது போடாம இருக்குது? இது மாதிரி போட்டா எப்படி? இதுக்கு பதில் சொல்லுங்க. மாசம் மாசம் எனக்கு மகளிர் உதவி 1000 ரூபாய் விழுதுங்க. இப்ப 5000 ரூபாய் சேர்த்து போட்டுருவாங்க. 5 மாசம்னு சொல்றாங்க. இது எலெக்ஷனுக்கு அப்புறம் தொடருமா இல்ல இப்பயும் முடிஞ்சிடுமா? எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தாவா எங்களுக்கு மகளிர் தொகை உரிமை நல்லா இருக்கும். மாசம் 1000 ரூபாய் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாசம் மட்டும் 5000 ரூபாய் போட்டு இருக்கிறாங்க. இது போட்டது எங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்குது. ஆனா இதே மாதிரி இப்ப எலெக்ஷன்ன்றதுக்கோசரம் போட்டது இது பெருசா தெரியல எங்களுக்கு. மாசம் மாசம் இதே மாதிரி எங்களுக்கு 5000 போட்டாங்கன்னா எங்க வாழ்வாதாரம் இன்னும் மேல சிறப்பா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். மக்கள் குரல் பகுதியில் திருத்தணி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.